அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, அருள் தரும் வீர ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் புதுப்பாக்கம். இது புதுப்பாக்கத்தில் இருக்குது. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் புதுப்பாக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான கோயில். சினிஃபீல்டெலாம் பார்த்திங்கன்னா நிறைய சீரியலில் இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விசேஷமான கோயில். இந்த கோயிலுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? வரலைன்னா இந்த கோயிலோட ஒரு சின்ன வியூ தான் இது. இதுதான் அந்த பைபாஸில் நம்ம வண்டலூர் சாலையிலிருந்து உள்ளே நுழையிற கோயிலோட என்ட்ரன்ஸ் இது. சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். நம்ம பூ பழங்கள் தேவையான பூஜை ஜாமான்கள் எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். நாங்களும் அங்கே தான் வாங்கிறதுக்கு தான் இப்போ காரை நிப்பாட்டியிருக்கோம். பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் நேர நாங்கள் இப்போ நாங்கள் பூஜை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி பார்க்கிங் நிறைய இருக்குது. அந்த பார்க்கிங்லேயே நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப்லேயே நேராக நடந்து போகலாம். அந்த பார்த்திங்களா முன்னாடி தெரியுது நடந்து போகிறாங்களா, அந்த ஸ்டெப்பில் நம்ம நடந்து போகலாம். அப்படி இல்லைன்னா காரே நம்ம நேராக மலைக்கே கொண்டு போகிற அளவுக்கு சைடில் வழி போட்டுருக்காங்க. சூப்பரான வழியாக இருக்கும். 2 கார் போகிற மாதிரி, ஒரு கார் போகிற மாதிரி வர்ற மாதிரி வழி இருக்குது. நல்லா இருக்குது. இதுதான் கோயிலோட அந்த கோபுரம். கீழே இருந்து பார்க்கும்போதே பார்க்க அழகாக தெரியும். சுற்றி மலைகளில் நிறைய மரங்கள் இருக்குது. பார்க்க நல்ல இயற்கையான முறையில் நல்லா சூப்பராக இருக்கும். மலையில் பார்த்திங்கன்னா காரு வியூவும் நல்லா நமக்கு காரை ஓட்டிகிட்டு போகும்போதே நமக்கு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நல்லா ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் இது. இந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஒரு ட்ரிப் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக திருப்பி வர தோன்றும். அப்படியே அப்போ அந்த மாதிரி ஒரு வசீகரமான ஒரு கோயில். நாங்கள் போகும்போது ஒரு மழை நேரத்தில் நல்ல மழை பெஞ்சது. நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்தது. நாங்கள் போகிற அன்றைக்கி நல்லா சூப்பராக இருந்தது. கோயில் நம்ம என்ட்ரன்ஸில் அங்கே பார்க்கிங் பண்ணுற அளவுக்குலாம் மேலேயும் நல்ல இடம் இருக்குது. நம்ம அங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இதுதான் அங்கே கார் ஒரு 10-15 கார் நிற்கிற அளவுக்கு இடம் இருக்குது. நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு கோயில் பக்கத்தில் தான் அப்படியே நம்ம போய்க்கலாம். கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா வியூ சூப்பராக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா ஃபுல்லாகவே நல்லா கிளைமேட்டு. இது கார் உள்ளே வர்ற என்ட்ரன்ஸ் இது. சுற்றி பார்த்திங்கன்னா மலைகள் அதிகமாக நல்லா இயற்கை சூழ்ந்த இடங்களாக இருக்கிறதுனால நல்லா நமக்கு ஒரு போனால் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாயிருக்கும். அந்த இடத்துல போனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மன அமைதி கிடைக்கும். நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு கொஞ்சம் தியானம்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இது என்ன வழி அப்படின்னா, நான் சொன்னேன்ல, இது காரில் வர்றதுக்கு ஒரு பக்கம் வழி இருந்தாலும் நடைபாதை. இந்த நடைபாதை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது குழந்தைங்களும் நடந்து போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக நடந்து போவாங்கங்கிறதுக்காண்டி நிறைய பேர் நடக்கிறது தான் விரும்புவாங்க. கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் அதிகபட்சம் 5 நிமிஷம் கூட ஆகாது. மேலே நடந்து போயிடலாம். ரொம்ப உயரம் கம்மி தான். நல்லாயிருக்கும். ஒரு போகும்போதே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடாக எல்லோரும் போவாங்க. நடந்து போகிற ஒரு இதே டயர்னஸே தெரியாது. நிறைய பேர் முட்டி போட்டுலாம் இதில் நடந்து வருவாங்க. நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது கோயில். மாலை நேரத்தில் போனதுனால அந்த கிளைமேட்டே சூப்பராக இருந்தது. மலை மேலே இருந்து ஒரு வியூ எடுத்தோம். நல்லா சூப்பராக இருந்தது. அந்த பஸ்ஸு எல்லாம் போகிறது தான் அந்த வண்டலூர் சாலை. அது வண்டலூர் கேளம்பாக்கம் சாலை. அது ரோட்டு மேலேயே தான் இருக்குது. ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இல்லை. நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் மலையில் இருக்கிற கோயிலோட என்ட்ரன்ஸ். இது சாமியை நம்ம வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் எடுக்கலாம். ஆனால் நல்லா இதோட கோயிலோட வெளிப்புற தோற்றம் தான் இது. சைடில் இந்த பக்கத்தில் இருக்கிறது தான் பிரசாதங்கள்லாம் இங்கே தான் விற்கிறாங்க. நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும். ஆனால் நல்லாயிருக்கும். எல்லாமே தரமாக நல்லா சுத்தமாக பண்ணியிருப்பாங்க. இது சுத்த வியூ அப்படியே எடுத்தோம். சைடில் அப்படியே கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஒரு சாமியை நினச்சி ஒரு வேண்டி ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்து கட்டுவாங்க. அந்த தேங்காயில் நம்ம நினச்சி கட்டினோன்னா அது சீக்கிரம் நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். அந்த மாதிரி நிறைய பேர்
கட்டியிருப்பாங்க. இது ஆஞ்சநேயர் பாதம்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆஞ்சநேயர் முதல் நேராக இங்கே தான் வந்து இந்த மலை மேலே இந்த இடத்துல தான் நின்னார்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல அவர் பாதத்தில் வணங்கி இந்த தேங்காவை கட்டினோம் அப்படின்னா நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்கிறது ஐதீகம். அதனால தான் இவ்வளோ பேர் பாருங்கள், கொஞ்சம் தேங்காயாக இருக்குது பாருங்கள், ஏகப்பட்ட தேங்காய் கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு மனமுருகி வேண்டி கேட்டினான்னா நினச்சது நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். நாங்களும் இந்த கோயிலுக்கு வந்து சுற்றி பார்த்தோம். நல்ல அமைதியான கோயில். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு குடும்பத்தோடு வந்து சாமி தரிசனம் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். நல்லா பீஸ்ஃபுல்லான இடம். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.